அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷயம் அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ட்ரெண்ட் பண்ணுறதுல நம்மள மாதிரி ஒரு செமையான ஆளுக்கு எங்கேயுமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக எஃபி, வாட்ஸ்அப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராம்னு எல்லா வலைதளங்கள்லையுமே அந்த அப்துல் பாசித் புகாரி அவங்களுடைய வீடியோ தான் வந்து பரவலாக பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் உண்மைத்தன்மை நமக்கும் தெரியாது. அவர் தப்பே செய்து இருக்கட்டுமே. தப்பு செய்தால் ஒருத்தவரை தவறில் இருந்து நம்ம திருத்தி எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கணுமே தவிர, அவர் தவறு செய்ததற்காக அவரை போட்டு ஒரு படாத பாடுபடுத்தி கேவலப்படுத்தி மானத்தை வாங்குவதற்கு நமக்கு யார் ரைட்ஸ் தந்தா? நம்முடைய ஒரு சகோதரன், நம்முடைய ஒரு சகோதரி ஒரு தவறு செய்தாருன்னு சொன்னா அவங்களுடைய திருத்துறதுக்கு உண்டான வழியை பார்க்கணுமே தவிர அவங்களை கேவலப்படுத்துறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்கக்கூடாது. உடனே என்ன கத்துறதுக்கு ஒரு 4 பேர் வருவீங்க. நான் அவர் பண்ணது சரி தப்பு அப்படிங்கிற விஷயத்த பேசவே வரல. நார்மலா ஒரு மனுஷனா தப்பு செய்யக்கூடியவன் தான். எத்தனையோ இடத்துல நாங்களும் பார்த்துட்டோம், எவ்வளவோ நாங்களுமே இழந்ததுலாம் இருக்குது. சரி, அதுக்காக ஒருத்தவங்களையே உட்காந்து கேவலப்படுத்திக்கிட்டு சோசியல் மீடியால அப்படி இருக்க முடியாது. பணம் இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு வந்து சம்பாதிச்சுக்கலாம். அவங்களை கஷ்டப்படுத்திருப்பீங்களே, மான மரியாதை இழந்து இப்ப நிக்கிறாங்களே, அவங்களோட மானத்தை திருப்பி வாங்கிட முடியுமா? கமெண்ட்ஸ் போறீங்களா, கொஞ்சமா உங்களுக்கு அறிவு இருக்குதா? அவர் தவறு செய்தாரா செய்யலாங்கிறது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கும். நீங்க அந்த வீடியோல அழகா சொல்றீங்க, போலீஸ் நாங்க பிடிச்சி கொடுக்குறோம். அப்ப போலீஸ் பாத்துக்கணும், நீங்க விட்டுற மாட்டீங்களா? போலீஸ் கடைசியா உங்களுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கும் தானே. அப்ப நீங்க பேசிக்கலாமே. அப்ப உங்களோட நீங்க சுத்தி இருக்கிற அந்த பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கேமராவுடைய ரெடியாவே இருக்கிறீங்க. அப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருக்குது? அவரை கேவலப்படுத்தணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு மனிதர் தவறு செய்யறாரு அப்படிங்கிற திருத்துறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்கணும். அப்படி இறைவன் சொல்லி தந்திருக்காங்கல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லிக்கிறான்? ஒருவருடைய குறையை நீங்க மறைச்சினா உங்களுடைய குறையை நான் மறப்பேன்னு சொல்றானே. ஒருவரை நம்ம ஈஸியா குற்றவாளின்னு சொல்லிட முடியாது. தவறுக்கு தண்டனை இருக்குது, நம்ம அதுக்கு போலீஸ்ட்ட கொடுத்துட்டோம். அப்படித்தானே? இப்ப போலீஸ் என்ன செய்யும்? ஒருவர் தப்பு செய்திருக்கிறாரா, இவருக்கு யார் தூண்டுதலாக இருந்தார், இவருக்கு யார் துணை போனார், இல்ல இவரை யார் எடுத்துட்டு வர சொன்னார், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். அப்பதான் குற்றவாளி யாருங்கிறது தெரிய வரும். நம்ம ஒரு தனி நபரையே தாக்குதல் பண்றது பெரிய பெரிய ஒரு கேவலமான விஷயம். அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நமக்கு வேற எங்கேயுமே எதிரிகள் கிடையாது. முஸ்லிம்கள் தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பதிவாகிட்டு இருக்குது, பரவிக்கிட்டும் வருது. இப்ப நம்மளுடைய தேவை, நம்மளுடைய பணம் இழந்துட்டோம் அப்படின்னா அந்த பணத்தை எப்படி வாங்கணுமோ அதற்குண்டான வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் இப்படி வெட்ட வெளிச்சமா ஒருவரை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி அந்த வீடியோ பார்க்குற நமக்குமே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஒருவர் தவறு செய்யற மனிதனை யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாதுங்க. நான் 100% பெர்ஃபெக்ட்னு யாராலையா சொல்லிக்கிற முடியுமா? எங்கேயாவது ஒரு சிறிய தவறு செய்து தான் இருப்போம். அதற்காக கேவலப்படுத்துறது தீர்வாக தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்றதை முதல் நிறுத்துங்க. நம்ம வீட்டுல ஒருவர் தவறு செய்திருந்தால் நம்ம இந்த மாதிரி கேவலப்படுத்துவோமா? எவ்வளவுக்கு மூடி மறைக்க பார்ப்போம். நம்ம வீட்டுல ஒருவர் இதே மாதிரி வேலையை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அதற்காக இவர் இந்த வேலை தான் செஞ்சிருக்கிறான்னு சொல்ல வரல. அது இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த அப்துல் பாசித் புகாரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நம் வீட்டு பிள்ளையாக இருந்தால் நாம் கேவலப்படுத்தி இருப்போமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. என்னை பொறுத்தவரை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, அடுத்தவர்களை இழிவா பேசாதீங்க. எந்த தவறா இருந்தாலும் இறைவன் நிச்சயமா பார்த்துக்கொள்வான். அதை மனிதர்களான நம்ம திருத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.